நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய நம்பி போனாரு இல்லையா? அவருக்கு இதுவும் தேவ, இன்னமும் தேவ அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலியால இன்னும் கார்த்திக் ரொம்பவே அசிங்கப்பட போறாரு, அவமானப்பட போறாரு. அதுவும் இல்லாம அஞ்சலியால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே இழந்திருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் தெளிவா தெரிஞ்சுக்க போறாரு. அதுவும் இல்லாம அஞ்சலியால இந்த சொத்து எல்லாமே நம்ம கைய விட்டு போக போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கோவத்துல இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க எல்லாரையுமே அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட போறாங்க. அதுவும் அஞ்சலியையும் அடிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொன்னு போட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்குக்கு கோவம் இருந்துட்டு இருக்கு. இது நார்மலா இவர் பேர்ல இருந்த சொத்து எல்லாமே அஞ்சலியோட பேருக்கு மாறுது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா அஞ்சலி சொல்றது எல்லாத்தையுமே கார்த்திக் இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம ஒரு சில சம்பவங்கள்லாம் நம்ம கேட்டே ஆகணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருக்காரு இல்லையா? அவரு தன்னோட சொந்த அம்மான்னு கூட பார்க்காம இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புனாங்க. அதாவது அவரு அனுப்பல அப்டின்னாலுமே கூட, நம்ம ஜானகி இந்த வீட்ட விட்டு வெளிய போனதுக்கான காரணம் என்ன? கௌதமையும், இலக்கியாவையும் விரட்டிட்டோம் அப்டின்ற மாரி வந்து சொல்லி. அதே மாதிரி சொந்த அண்ணன் மாரி நெனச்ச என் கௌதம் அண்ணனையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்டிட்டேன். அதே மாதிரி என் அண்ணி இலக்கியா அவங்களையும் இந்த வீட்ட விட்டு விரட்டிட்டேன். அவங்க எல்லாரையுமே நான் தப்பா நெனச்சதுக்கான காரணம் அஞ்சலி. அப்டி இருக்கும்போது, அஞ்சலியால எனக்கு இவ்ளோ பெரிய ஆபத்தா? அஞ்சலி என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாளே! அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் இப்போ பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம கார்த்திக்குக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. உன்ன நம்புனதுக்கு நீ என்ன கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டன்னு சொல்லி, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. என்னதான் மனுஷ ஜென்மம்னு கூட எனக்கு தெரியல. இப்படி சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்த பிரிச்சது மட்டும் இல்லாம, கடைசியில இந்த சொத்துக்காக கட்ன புருஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வேணான்னு சொல்லிட்டு வந்து உதறி தள்றியா? அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவத்தோட அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அஞ்சலி சொல்றா, "டேய் முட்டாள், நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உன்னோட அன்புக்காக, உன்ன காதலிச்சு, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, என் மனசுல வச்சுக்கிட்டு உன்ன வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கியா? உன் கூட வாழணுன்ற மாரி நெனச்சேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நான் முதல்ல இருந்தே உன்னோட சொத்துக்காக மட்டும் தான் ஆசைப்பட்டேன். உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட சொத்துக்காக தான். இல்லன்னா உன்னலாம் எவன்டா கல்யாணம் பண்ணுவான்?" அப்படின்ற மாரி சொல்லி அஞ்சலி ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சுறா. அதையும் தாண்டி இது இந்த அதாவது ஆரம்பத்துல இருந்து நான் இங்க இருந்தது, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல விஷயங்கள் செஞ்சது. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூண்டி, அடுத்ததா கௌதம் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கு மாத்துனது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். உன்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் ஆட்டைய போடுறதுக்காக மட்டும் தான். இப்பவாச்சும் உனக்கு வந்து புரிஞ்சதே. ஏற்கனவே கௌதம், இலக்கியா, ஜானகி அவங்க எல்லாருமே அவ்ளோ சொன்னாங்க. ஆனா நீ எதையுமே நம்பாம கண்மூடித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்புன. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்த்திக்குக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம கௌதமும், இலக்கியாவும் சொல்றத கேட்டிருந்தா இது எல்லாமே நடந்திருக்குமா? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முழுசா நம்பிட்டாங்க. நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூட என்ன சேர்த்து வச்சாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது நான் அவங்களுக்கு ஆப்பு வைக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்குக்கு நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம சொந்த அண்ணன் மாரி நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லன்னு ஆயிடுச்சே அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். அதுவும் இல்லாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வாழவே தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாரி அவரு தன்ன தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திட்டிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா மொத்த சொத்துமே போயிடுச்சு. இந்த மொத்த சொத்தையும் அவர் வச்சுட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. அஞ்சலி தான் கூட இருந்து சந்தோஷமா இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எவ்ளோ பெரிய ஏமாற்றத்த அவர் சந்திச்சிருக்காரு அப்படின்றது இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா அவருக்கு தெரிய வருது. உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவும் இல்ல. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும், இலக்கியாவும் கூட சரி ஓகே உங்க சொத்த வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்ற மாரி சொல்லிதான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிசினஸ தொடங்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஏற்கனவே தன்னோட அம்மாவ காட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லி எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ மறுபடியும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டல. ஆனா மறுபடியும் இந்த எஸ்எஸ்கே கிட்ட சவால் விட்டுருக்காங்க. நான் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கி அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் என்டர்பிரைசஸ நான் முதல் இடத்துல வச்சிருந்தனோ, அதே மாரி சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி வந்துருவேன். அந்த ஒரு நாள் அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து நிக்கக்கூடிய நாள், நான் அவார்ட் வாங்கக்கூடிய நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு நான் உனக்கு தெரியப்படுத்த போறேன். நீ இப்போ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. எனக்கு அம்மா இல்லன்னு நெனச்சுக்கோ. நான் ஒரு அனாதைன்னு கூட நெனச்சுக்கோ. ஆனா எனக்கு என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜெயிக்கிறனோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய நான் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வரப்போகுது. ஏன்னா, என் அம்மாவ உன்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்ளோ ஆர்வமா இருக்கேன். அதாவது
ஒண்ண ஜெயிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் என்னோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு ரொம்ப பயந்துட்டாரு. அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் சொல்ற மாரி அவன் சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா கூட போதும். அவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அத முதல் இடத்துக்கு கொண்டு வரது அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். இனிமே கௌதம தடுக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசினஸ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அதாவது கௌதம் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறி வந்தாலுமே கூட, நம்ம இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பக்கூடாது. ஏன்னா, அவர் தான் வந்து இப்போ முதல் இடத்துல இருக்காரு. ஏன்னா, ஏற்கனவே கௌதமோட கம்பெனிய திவால் ஆக்கிட்டாரு. பேர மாத்திட்டாங்க. கௌதம் என்டர்பிரைசஸ அஞ்சலி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே மொத்தமா அடைய நினைக்கிறாரு. ஏன்னா, இப்போ அந்த அஞ்சலி என்டர்பிரைசஸ் அதாவது கௌதமோட கம்பெனி இந்த எஸ்எஸ்கே கிடைச்சா, அது இன்னும் மிகப்பெரிய வெற்றி எஸ்எஸ்கேவுக்கு. அதுவும் இல்லாம அடுத்ததா நம்ம கௌதமோட சொத்து எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் ஆட்டை போட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல சம்பவங்கள அவங்க சிறப்பா செய்வாங்க. கௌதமால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துக்கு வரவே முடியாது. அவன 2வது இடத்திலேயே வச்சு அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு இப்போதைக்கு ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கம்பெனில வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அவரு சீக்கிரமா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிசினஸ் அப்படின்னா இப்போ இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு வேலை கிடைக்க போறது கிடையாது. இப்போ நம்ம பூஜா காட்டன் மில் ஓனர் பூஜா இருக்காங்க இல்லையா? அவங்க மூலியமா ஒரு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அதுக்கப்புறம் தான் கௌதம் வந்து மிகப்பெரிய ஆளாக போறாங்க. இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் எஸ்எஸ்கேவால ஒண்ணுமே பண்ண முடியல. கௌதம அழிக்க முடியல. கௌதமோட இந்த ஒரு கனவுகளையும் அழிக்க முடியாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயினியும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே 2 பேரும் கலந்து பேசுறாங்க. இதுக்கு மேலயும் நம்ம இப்படியே சும்மா இருக்கக்கூடாது. இப்படியே இருந்துட்டு இருந்தா என்னைக்கு அந்த கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாத்துறது. இந்த அஞ்சலிய ஏமாத்தணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யறது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு பத்திரத்தையும் ரெடி பண்றாங்க. அதாவது இந்த அஞ்சலி கிட்ட காட்டுறது ஒரு பத்திரம். இந்த பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, காட்டும்போது அதுல அஞ்சலி பேர் இருக்கு. அதுல கார்த்திக் சைன் போட்டா, மொத்த சொத்து, கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பேருக்கு மாறுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா, அந்த ஒரு பத்திரத்த மாத்திடுறாங்க. ஆரம்பத்துல குடுக்கும்போது என்னமோ அந்த பத்திரத்த தான் வந்து குடுக்குறாங்க. இதுல மட்டும் நீ சைன் வாங்கிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் மொத்த சொத்துமே உன் பேருக்கு வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா சென்ட்ரல்ல போற வழியிலேயே இந்த அஞ்சலி கிட்ட இருந்து அந்த ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா மாத்திடுறாங்க. அந்த பத்திரத்துல இந்த கார்த்திக்கோட சொத்து எல்லாமே எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுற மாரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அஞ்சலி மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனத்த செஞ்சுட்டா அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் அதுல சைன் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வந்து இந்த சொத்து எல்லாமே உன்னோடது கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அஞ்சலியோட சுயரூபம் கார்த்திக்குக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் கார்த்திக்க விரட்டுனதுக்கு அப்புறமா, "நீ மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போற? இந்த சொத்து எல்லாமே இப்ப எங்க பேர்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியையும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்த பிடிச்சு வெளிய தள்ள போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.